காலை வந்து கழுவி குடிக்கணும்டா நீங்க. சத்தியமா சொல்றேன். அண்ணா இங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வெளியில வந்து குழா இருந்துச்சுன்னா உங்க கொஞ்சம் காலை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி காலை கழுவி குடிக்கணும். ரஜினி ரசிகர்ல ஒட்டு மொத்தமா கொந்தளிக்க வச்சிருக்கு உலகம் முழுவதும். ஏதோ தமிழ்நாடுன்னு நினைச்சிடாதீங்க. இப்போ அடுத்த கட்டம் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க கணவரை டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு, தெரியுமா? அதுக்கு காரணமே வந்து இவங்க ரெண்டு பேர் தான். இவன் காண்டம் பாக்கெட்டை கட் பண்றதுக்கு தான் இவன் வந்து இந்த சிசர் வச்சிருக்கான். பேக்ல என்ன வச்சிருப்பான்னு பார்த்தா என்னன்னா சிசரு, காண்டமு. நிஜமா நான் சொல்றேன் சார், எழுதி வச்சுங்க சார், எனக்கு எண்ணம் அது கிடையாது. கண்டிப்பா வந்து விஜய் வந்து அதுவும் வந்து இப்போ சற்று நேரத்துக்கு முன் வந்த செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேக்காவை சேர்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு மேடையில் என்ன பேசினாருன்னா, ரஜினிகாந்த் அவர்களே திமுக வந்து மிரட்டிச்சு, அதனால தான் வந்து அவர் அன்னைக்கு அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரல் கூட எழுப்பியிருந்தாரு. அதுக்கு வந்து பல எதிர்ப்புகள், அதாவது வந்து குறிப்பிட்ட கட்சி மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியும் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிவிச்சிருந்தாங்க. இன்று வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கண்டன குரல் எழுப்பினவங்க எல்லாருக்கும் தனது நன்றியை தெரிவிச்சிருக்கார். இதுக்கு பின்புலத்தில் என்ன இருக்கு? இது அரசியல் சதியா, இல்லை யதார்த்தமா ரஜினிகாந்த் அவர்கள் ட்வீட் செஞ்சாரா, இல்லை அந்த அறிவிப்பை வெளியிட்டாரா அப்படின்றத நம்ம இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்க்க போறோம். அதற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சிருப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இந்த எலெக்ஷன் டைம் வந்தாலே போதும், அவன் வந்து இவன் இதை பண்ணான், அவன் அதை பண்ணான், இதெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா, உங்களுக்கு இவங்கள பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அரசியல் வேண்டாம், எனக்கு சினிமாவே போதும் அப்படின்னு ஒதுங்கி இருந்த ஒரு மனுஷரை திமுக வந்து மிரட்டிச்சு, திமுக வந்து அவர் மிரட்டதுனால தான் அவர் வந்து அன்றைக்கி அரசியல் கட்சியே வேணாம்னு ஒதுங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா அன்றைக்கி மேடையில் பேசினார். இதுக்கு பல எதிர்ப்புகள், பல யாருமே ஆதரவுன்னே சொல்லலை. என்ன சொல்ல போனால் டிவிக்கே கட்சியை சார்ந்தவங்களே பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுப்பாங்களே வச்சுங்களேன். அந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு மேலே எதிர்ப்பு அவருக்கு. இது வரைக்கும் வாய மூடி மௌனமாக தான் இருக்காரு. இன்னைக்கு வந்து அது ரஜினிகாந்த் அவர்களே ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதாவது வந்து என்ன கற்பனைக்கு எட்டாத ஒரு இது மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து நடைமுறையிலே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவுபடுறாரு. அதுக்கு என்னுடைய கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை படத்துல ரஜினி சொல்லுவாரு, என் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துருக்குறேன், என்னை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இவரு நான் நினைக்கிறேன் அப்படிதான். இந்த தூங்குற புளியை இடறி விட்டு எழுப்பி விடுற கதை தான் இவனுக்கு பண்ணுறது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவருடைய வேலை அவருன்னு சொல்லி அது வந்து தொடர்ச்சியாக இந்த வயசில் 173வது படத்தில் அவர் கமிட் ஆகி அவர் படத்துக்கு போயிட்டுருக்காரு. அடுத்து ஜெயிலர் 2 எப்போ வருமோன்னு ஆர்வமாக இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொடிஞ்சு போன மாதிரி இருக்குது. எந்த படம் எடுத்தால் வந்து ஓடுன்னு தெரியல. லோ பட்ஜெட் படம் திடீர்னு ஓடுது, திடீர்னு ஓடாமல் போகுது. பெரிய பட்ஜெட் படம் ஓடுது, ஓடாமல் போகுது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்ட்டு இந்த பிம்பெல்லாம் இல்லாமல் போகுது. ஏன் இவனே வந்து விஜயை வந்து படங்கள் தோல்வியால் தான் இவன் வரான், பெருமையாக சொல்லிக்கிறான். நான் வந்து உச்சத்தை விட்டு வரேன், மிச்சத்தை விட்டு வரேன்னு சொல்லிட்டு. கோட் படம் தோல்விக்கு பிறகு தான் இவன் வரான், சரிங்களா? இல்லை இவன் ஜனநாயகன் படமே வருமா வராதா, குத்துயிரும் கொலையுருமா வந்து இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல இவங்களுடைய அரசியல் பிரவேசம் இவங்க பண்றானுங்க. முழுக்க முழுக்க இவங்களே சொல்றானுங்க வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குன்றானுங்க. வந்து எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிடுச்சு, எல்லா கட்சிகளுக்கும் தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட வந்துட்டானுங்க எல்லாம் சொல்லும் போது அவர் பாட்டுனா அவருடைய தொழில், அவருடைய வேலைன்னு அவர் நிம்மதியாக இருக்கிறார். தேவை இல்லாமல் சீண்டலாம் இல்லையா? 2 விஷயமா பார்க்குறேன் சார் இதில். ஒன்று, ஒரு வார்த்தை திமுக மிரட்டுச்சு, அதனால வந்து அரசியல் வந்து பின்வாங்கிட்டேன்னு சொல்றது ஒன்று. அப்படியே இன்னொன்று என்ன சொல்றானுங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இது. அதனால இவர் என்ன செஞ்சுட்டாரு, பின்வாங்கினவர் அண்ணாத்த படத்துக்கு போயிட்டு வந்து சன் பிக்சர்ஸ்ல சைன் பண்ணிட்டாரு. இது எப்படி வந்து ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா பாருங்க. இங்கதான் வந்து புரிதல் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் சொல்லும் போது அண்ணாத்த படம் நடிச்சிட்டு தான் இருந்தாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதே ஜீர்ணிக்க முடியாது சார். என்னென்ன திமுக மிரட்டுச்சுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போற பக்கம் சொல்லிட முடியாதுல்ல சார். ஒரு பெரிய இயக்கம், பெரிய நடிகர் இல்லை சார். நான் என்ன கேட்குறேன்னா,
அப்போ வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கும் சொல்லும்போது வந்து ஐயா கலைஞர் அவர்கள் உயிரோடு கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, ஜெயலலிதா அம்மையாரும் கிடையாது. சொல்லி தானே வராரு. இல்ல அத ஜெயலலிதா அம்மையாரும் இப்ப இல்ல. ஆமா ஆமா ஆமா. சோ இப்ப ரெண்டு பேருமே ரெண்டு பெரும் தலைகளே இல்லாத போய் ஒரு மிரட்டுற அளவுக்கு யாருமே இல்லையே, சக்தி வாய்ந்த தலைவர். அதுதான் நான் சொல்றேன். இங்க இப்போ நீங்க வந்து சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து 2021 காலகட்டம்னு வச்சுக்கோங்க. 20 இருந்து 21 காலகட்டம். நீங்க அப்ப எங்க இருந்தீங்க? நான் சொல்றது நான் எங்க இருந்த? நீ திமுக இருந்த. அப்போ மிரட்டினாங்கன்னு சொன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும்ல. இந்த சூழ்நிலை இன்னைக்கு தேதி போன் போட்டு அவர் மிரட்டினாங்கன்னு 19 இந்த கோணில கள்ள கட்டி அடிக்கிற மாதிரி பேசுறானுங்க சார். பொறுக்கித்தனமான பேச்சு. பொறுக்கி தான் அப்படி பேசுவானுங்க. ஏனோ தானோ எவனோ செத்தான்றதுக்காக பேசுறது, ஏனோ தானோ பேசிட்டு போறது. ஒரு பொறுப்பா பேசணும். ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு பெரிய கல்ட்டு, அது வந்து ரஜினிகாந்த். அப்போ இவ்வளவு பெரிய ஆளுமையை வந்து ஒரு கட்சி மிரட்டுதுன்னா அதுக்கான ஆதாரம் இல்ல. இவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, இவங்க சும்மா கொளுத்தி விட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் செருப்படி வாங்குறானுங்க. இப்ப புரியுதுங்களா? அதான் இப்ப செருப்படி விழுது. போறது நீ டெல்லிக்கு போற, இருக்கிறது ஒரு நாள் தான் இருக்க போற, சரிங்களா? ஒரு நாள். எதுக்கு நீ சிசர் எடுத்துட்டு போற? சிசருக்கு எதுக்கு? சரி மாட்டிச்சு இல்ல, சிசர் மாட்டி எதுக்கு சிசர் மாட்டி இருக்கும் யோசிக்கிறாங்க. இது சிசர், நாங்களும் சிசர் தான். உங்களுக்கு தெரியுமா? அவங்க சிசர்னு ஒரு சிகரெட் இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த பழைய. ஆமா, எங்க அப்பெல்லாம் வந்து சிசர் சிகரெட் பிடிப்பார். கத்திரி, அது பேரை வந்து கத்திரி மார்க் சிகரெட். சரிடா, நேரம் அப்பெல்லாம் நம்ம சிசர் நம்ம சொல்ல மாட்டோமே. போயிட்டு கத்திரி சிகரெட் வாங்கி கொடுப்போம். அப்படியே கையில் 2 சிகரெட் பிடிச்சிட்டு நான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு வந்து கொடுப்போம். கொடுக்கல 2ஆ ஒஞ்சிரும் டைட்டா பிடிச்சிருந்தா. அந்த நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டேன். என்னன்னு கேட்டேன், சிசர்னா ஒரு சிகரெட்டா இருக்குமா? இப்போ சிசர் சிகரெட் வருதா அப்படின்னு. அப்புறம் சில பேர் சொன்னாங்க, நமக்கு அந்த சிகரெட்டுக்கு நமக்கு ரொம்ப தூரம் நமக்கு தெரியாது பிராண்டு. அப்புறம் இல்லை சார், இதுதான் காஸ்ட்லி. இல்லை சிசர்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப மட்டமான சிகரெட். ஆமாம், அப்போயே 5 பைசா 2 பைசாக்கு தான் சிகரெட் இருக்கும் அப்போலாம். அப்போ பாப்பா சிசர்னா இது சிசர் சார், நிஜமான சிசர். சிசர் எது எடுத்து போகிறான்? இவன் டெய்லரா? இவன் டெய்லர் வந்தால் கூட சொல்லுவான் சிசர் எடுத்து போன சொல்லி. இவன் எடுத்துன்னு போன சிசர் வந்து சின்ன சிசர் தான். இப்போ எதுக்கு எடுத்து போனா? தாவேகா வட்டாரத்தில் விசாரிச்சா சிசர் எதுக்கு தேவை? மீசை வெட்டுறதுக்கு தேவையா? ஒரு நாள் போகிறேன், ஒரு நாள் என்ன மீசை இவனுக்கு வளர்ந்துடும் சொல்லு பார்க்கலாம். தலைமுடி கட் பண்ணுற வேலையும் கிடையாது. காரணம் என்ன? சிசரில் கட் பண்ண வேண்டியது. ஏன்னா அது தலைவர் டோப்பா. அப்போ எதுக்கு இவன் காண்டம் பாக்கெட்டை கட் பண்ணுறதுக்கு தான் இவன் வந்து இந்த சிசர் வச்சிருக்கான். இப்போ நீங்கள் உதாரணம் சொல்லுங்க சார். சில விஷயங்கள் நம்ம வந்து சின்ன நைஃபாக இருந்து கூட ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாவி கொத்துலேயே ஒரு சின்ன கத்தி கூட வச்சுக்கலாம். எல்லாம் வச்சிருப்பாங்க. சாவி கொத்துல ஒன்று சேர்த்து வச்சுப்பாங்க, ஏதாவது ஒன்று தேவைன்னா. பெரும்பாலும் அவங்க அந்த அளவு நீ ஆப்பிள் ஓனன்னு கேட்டால் கூட வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏர்போர்ட்லேயே, கரெக்டா? அப்படி இருக்கும்போது சிசர் எதுக்கு தேவை? அப்போ அந்த பேக்கில் என்ன வச்சிருப்பான்னு பார்த்தா என்னன்னா சிசரு, காண்டமு. நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு வந்து நம்ம கண்ணால் போய் பார்க்கல, ஆனால் தகவல் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவை? ஏன்னா இப்போ சேஷ பேக்கெட்டில் வருது காண்டம். அப்போ அந்த காண்டம் வந்து கையிலலாம் பிக்க முடியாது. அப்போ சிசர் கண்டிப்பாக தேவை. பிளேட்லேயே வச்சுக்க முடியாது இல்லையா? கத்தியிலே கட் பண்ண முடியாது. அப்போ சிசர் இப்போ ஒரு வீட்டு பர்பஸுக்குன்னா எல்லா பர்பஸுக்கும் சிசர் தேவை, கரெக்டா? எல்லாமே பேப்பரை கட் பண்ணோம், துணியை கட் பண்ணோம், கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரைஸ் பேக்கெட் கட் பண்ணோம், இல்லை வேற ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்டில் தான் எல்லாமே வருதுன்னு போது அப்படின்னா அப்போ ஒரு மனுஷன் போகும்போது எதுக்கு வந்து இவன் ஸ்நாக்ஸ், நான் குழந்தையாயிவேன் ஸ்நாக்ஸ் பேக்கெட்டை கட் பண்ணுறது. ஸ்நாக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், கட் பண்ணுறதுக்குன்னே சில இடத்த விட்டு வச்சிருக்கலாம். அதில் எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட்டை எப்படி பிரிக்கணும்னு இருக்கு. ஆனால் காண்டமில் மட்டும்தான் நீங்கள் கையில் பிரிக்க முடியாது. சிசரில் தான் கட் பண்ணணும், இல்லை கத்தியில் கட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒன்றுன்னா சிசர் அவன் என்ன பர்பஸுக்குன்னா இதுக்கு தான் வச்சிருக்கிறான்றது பரவாயில்ல தாவேகா வட்டாரத்தில் சொல்லப்படுது. அப்படி பார்த்தா அதுவும் தானே சார் மாட்டிருக்கணும், பாக்கெட்டு தானே சார். அது வெளியில் சொல்ல முடியாதுல்ல, ஒரு நாகரிகம் தானே சார். இப்போ கூட என்ன பிரச்சனை? வேற ஏதாவது இப்போ பாக்கெட்ல இருக்குது, அது எதுவுமே எடுக்கலையே, அது ஒரு பிளாஸ்டிக் பொருள் தானே அது. அதே மாதிரி இவரும் வந்து இது விளைவு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. 1.5 லட்ச ரூபாய் அவன் வச்சிருக்க பாட்டிலோட ட்ரிங்க்ஸோட 1.5 லட்ச ரூபாய். 1.5 லட்சத்துக்கு சரக்கு அடிக்கிறானுங்கன்னா அப்போ பார்த்தீங்களா கட்சிக்காரன்கிட்ட எவ்வளோ கொள்ளை அடிச்சு. ஏதோ லாட்ரி சீட்லையும் கொள்ளை தான் சார். அதுவும் மக்கள்கிட்ட கொள்ளடிச்சு தானே சார். லாட்ரி சீட்டை மக்கள்கிட்ட கொள்ளடிச்சு தான் மாமனார் அடிச்சு கொடுத்தான். இது வந்து டைரக்டா வந்து கட்சிக்காரங்கிட்ட அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கும் வந்து விருப்பமனைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கு இவ்வளோன்ட்டு, போஸ்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி வாங்கி வெக்கமான இல்லாமல் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசினுக்கிறான்றா. இவனும் ஒரு அரசியல் கட்சி அறிவிச்சிருக்காங்க. மக்கள் இன்னும் இங்கே மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறாங்க, எல்லா அசிங்கத்தையும். கொஞ்சம் கூட யாருமே அதை வந்து என்னங்க ஒரு வந்து
ஏற்கனவே இங்க போதை கலாச்சாரம் இருக்கு. தலைவனே இப்படி இருந்தா அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. சாதாரண நினைக்காதீங்க நீங்க சார். பயந்து பயந்து ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட ஆட்சிகளையே வந்து மண்ணை கவு வச்சாங்க கடந்த காலத்துல. எல்லாரும் மண்ணை கவுனவங்க தான். எம்ஜிஆரை தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து மண்ணை கவுனவங்க தான். அதனால இதெல்லாம் போறப்போ இவர் நினைச்சுக்கிறார் பெரிய கல்ட்டு, இவரு பெரிய நம்ம குடுங்கி நம்மன்னு சொல்லிட்டு கிளீனா மக்கள் பாருங்க ஒன்னு ஒன்னா இவங்க சரிஞ்சிட்டே வருது பாருங்க. இன்னும் இருக்கு, இன்னும் நாள் இருக்கு, இன்னும் வந்து 1.5 மாசம் இருக்கு. இப்பவே பாருங்க ஒன்னொன்னா வந்து டவுன் இறங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் பொண்டாட்டி வந்து மனு தாக்கல் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் திரிஷாவால போயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டம் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. திரிஷா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க கணவரை டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அதுக்கு காரணமே வந்து இவங்க 2 பேர் தான். யார் 2 பேர் தான்? இப்பதான் சார் கல்யாணம் ஆச்சு. அதுக்குதான் சார் கல்யாணம் ஆச்சு. டைவர்ஸ் ஓடி நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னா 2 பேர் தான் காரணம், திரிஷாவும் விஜய் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குது. இங்க இருந்து தனி விமானத்தை போயிட்டு வந்தாங்க, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த லட்சணத்தில் நீங்க என்ன பண்றீங்க? ரஜினிகாந்தை நோன்றீங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நோண்டின்னு வரானுங்க பாத்தீங்களா? ஒரு பக்கம் பத்திரிகையாளர் நோன்றீங்க, இன்னொரு பக்கம் காவல்துறையை நோன்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்தை நோன்றீங்க. என்னதான்டா உங்க பிளானு? என்னதான் பிளான்? என்ன நீங்க அவ்வளவு அப்பாட்டக்கற? இல்ல இவங்களுக்கு இல்ல சார், இவங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து வந்து நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படி எதிர்பார்க்க. அப்படி கிடையாது சார். இப்ப பாருங்க சார், பணத்தை கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தவங்க பேச வச்சிருக்காங்க. அவன் யாரு? திருநாகரசு யாரு? நீங்க பேசியிருக்கீங்களா? பழகி நான் பேசியிருக்கேன் பல முறை. நான் பார்த்துருக்கிறேன். கடந்த முறை நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஃபோன் பண்ணி, அண்ணன் வந்து என்னண்ணா நீங்க உண்மையை தெரிஞ்சுட்டு பேசுங்கண்ணே, அவர் வந்து அண்ணாமலை கிட்ட நான் பணம் வாங்கலைண்ணே நான் சொல்லிட்டேன். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் நீங்க ஜெயிப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன அடிப்படையில் சொன்னீங்க? இப்ப நான் கேட்கிறேன் அதே கேள்வி திருப்பி போறேன். அப்போ வந்து இல்லைண்ணா அப்படிலாம் கிடையாதுண்ணா அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் கேட்கிறேன் ஒரே ஒரு இதே திருநாகரசு இப்ப கேட்கிறேன், எந்த அனுமானம் எந்த அடிப்படையில் நீங்க வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணீங்க, சாம்பிள் எடுத்தீங்க, விஜய் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு, எப்படி விளக்குங்க? இல்ல அதே அந்த பிரஸ் மீட்லயே அவர் மாட்டிட்டாரு. நான் சொல்றேன் சார், கரூர்ல எவ்வளவு சார் கூட்டம் இருந்துச்சு? 27,000 பேர் வந்ததா ஒரு கணக்கு இருக்கு சார், போலீஸே கொடுத்துருக்கு சார் 27,000. இப்ப கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டுமே வச்சிருக்கதா வச்சுங்க சார். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கரூர்ல வந்து மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி சார். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சார்? வெறும் கரூர்ல மட்டும் நீங்க சொல்ற மாதிரி அந்த கூட்டம் வந்து கரூர் கூட்டம் மட்டும்தான். நாமக்கல்ல இருந்து கிடையாது, திருச்சியில இருந்து கிடையாது, சேலத்துல இருந்து கிடையாது, ஈரோடுல இருந்து கிடையாது. அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா வெறும் அந்த 6 தொகுதி வச்சுங்க, சட்டமன்ற தொகுதி 6 தொகுதி இருக்கு சராசரியா வச்சுங்க. அப்ப 27,000 நீங்க ஆரம்பிங்க, 4,000 அவ்வளவுதான். 5,000 வச்சுங்க சார், 5,000 ஓட்டு கூட வச்சுங்க சார். ஒரு தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஓட்டு சார். ஒரு தொகுதிக்கு சராசரியா 3 லட்சம் ஓட்டு. இல்ல சராசரி தான் நான் சொல்றேன். வந்தவங்க எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, ஓட்டு அது வேற. அது அப்புறம் நீங்க சொல்றது அப்புறம் கதை. நான் 27,000 நீங்க சொல்லுங்க சார். 27,000 5,000 வச்சுங்க சார். ஒரு தொகுதிக்கு 5,000 ஓட்டு கூட வச்சுங்க சார். மொத்த ஓட்டு எவ்வளவு சார்? 3 லட்சம் ஓட்டு சார். புரியுதுங்களா சார்? சிம்பிள். நான் சொல்றது வெறும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்றேன். ஆனா அன்னைக்கு வந்தது நாமக்கல்ல இருந்து வந்திருக்கிறாங்க, திருச்சியில இருந்து வந்திருக்கிறாங்க, சுற்று வட்டாரத்திலிருந்து, ஏன் தருமபுரியில இருந்தா கூட வந்திருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? 1 மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ், 1.5 மணி நேரம் இருக்கிற அத்தனை பேர் வந்துட்டான். அப்ப இதுதான் சார் கணக்கு. 27,000 பேர் கரூர்ல அந்த வேலுச்சாமிபுரத்துல கூடின கூட்டம். அதை நீங்க தொகுதிக்கு பங்கிடுங்க. தொகுதிக்கு 5,000 பேர் போட்டா கூட 6 தொகுதிக்கு என்னாச்சு சார்? அவ்வளவுதான் சார், முடிஞ்சிச்சு சார். அதைத்தான் நானும் இப்ப சொல்றேன். ஒரு தொகுதியில விஜய்க்கு 5,000 10,000 ஓட்டு தான், அவ்வளவுதான், கிடையாது அதுக்கு மேல. இதே வந்து பல பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து வீட்டுல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட வேண்டாம். டேய், நீ பண்ண வேலைக்கு வீட்டுல இருக்கிறவங்க வந்து பார்த்தா அந்த மிஷினை உடைக்காம இருந்தாங்கன்னா போதும். இவன் ஏன்னா அப்படி சார், விஜய் இன்னைக்கு போஷன் தெரியுமா சார்? விஜய் பிரச்சாரத்துக்கு போனா செருப்பு விஷயத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம அரசியல் பத்தி பேசுறோம். இல்ல உண்மை. ஏன் காரணம்? ஏன் எதனால காரணம்? மற்ற எந்த தலைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடையாது. அரசியல்வாதிக்குள்ள மரியாதை எல்லா தலைவருக்கும் உண்டு. ஆனா உன்னை வந்து அரசியல்வாதியா ஏற்றுக்கல. காரணம் நீ நடந்துக்கிற நடவடிக்கை அந்த மாதிரி. இப்ப ரஜினிகாந்தை நோண்டிங்கல்ல, போன வாரம் திரிஷாவை கூட்டிட்டு வந்து போய் போனேன், ஒரு பேசும் பொருளாச்சு. இப்போ நீங்க ரஜினிகாந்தை நோண்டிட்டு குளிர்காயிருக்கு, சிரிச்சுட்டு இருக்கு, இவ்வளோ உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு. இது ஒரு அரசியல் கட்சி செய்யற வேலையா சார்? இது
இல்ல இப்ப அடுத்து எப்படிப்பட்ட மனுஷன் அவரு? சார் அவருடைய அறிக்கையில பாருங்க கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழக மக்கள் சார். அது நல்லா புரியும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுங்க சார். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து மனதளவில் வந்து ரொம்ப நொந்து போனவங்க, மனதளவில் கேட்டினா சுத்தமாக இருந்துட்டு காயங்களை சுமக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுதுன்னா மனவேதனை அடையிறது தான். இப்போ இவ்வளோ பெரிய கல்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா போகிற போக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய வந்து ஒரு சிறந்த மனிதரை வந்து அவர் பயந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பயப்படலன்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தான். ஆனால் இது மனவேதனையில் அவர் தான் சொல்கிறார். ஒரு வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த வார்த்தை தான் அது. இது நீ காலம் பதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அனுபவிப்பீங்க, அனுபவிப்பீங்கன்னு சொன்னார். நீங்க எழுதி வச்சுங்க சார். அதுவும் ரஜினிகாந்த் போன்ற மனிதர்லாம் ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளாது அவ்வளவு ஈஸியா வந்து வார்த்தைகள் கிடையாது சொல்லுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அது மாதிரி தான் இவங்கெல்லாம் சாது. இவங்கெல்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா பளிச்சிடும். அதே சமயத்தில் வந்து ரஜினிகாந்த்லாம் வந்து எவ்வளோதான் கடுமையான விமர்சனம் வந்தால் கூட சார் அதை ஒரு நாளும் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க அவ்வளோ நல்ல பண்புகள் அவர் வளர்த்துட்டு இருக்கிறார் ரஜினி. என்னன்னு கேட்டிங்கன்னா யாரையும் வந்து தடிமனாக பேச மாட்டாராம், யார் தடித்த குரலில் வந்து பேச மாட்டாராம், கோபமாக யார்த்தையும் கத்த மாட்டாராம். அதெல்லாம் வந்து ஒரு காலத்தோடு முடிஞ்சிச்சு சார். அதெல்லாம் இளம் வயதில் அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாராம் எல்லாத்தையுமே. எவ்வளோ டென்ஷனெல்லாம் எமோஷனல் ஆக மாட்டாராம். தீர்க்கமாக ஒரு வார்த்தை பேசுனாலும் என்ன சொன்னால் அது திருவார்த்தைன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக. அவரை போய் நீங்கள் தேவையில்லாமல் சீன்றீங்கல்ல மனதளவில். இப்போ அவருக்கு வந்து மனதளவில் வந்து பெயின்றதுனால தான் அந்த வார்த்தை சொல்கிறாரு. என்னன்னா உங்களுக்கு காலம் பதில் சொல்லணும். அப்படி எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? அது சாதாரண வார்த்தை கிடையாது சார். அது இல்லை காலம் பதில் சொன்ன உடனே அனுபவிப்பேன்றாரு. இப்போ வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து சிம்பாலிக்கா சொல்றாரோ ஓட்டு எவனும் போட்டாதீங்கடா அப்படின்றாரு. முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரஜினி சொன்னாலே கேட்க மாட்டான். எது சார் சொன்னார்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரில இது இவர் சொல்லுவார். ஏறு நான் வந்து என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நாயே அதுதான் நமக்கு தெரியும், பார்த்து தானே இருக்கிறோம். உன் பேச்சு நீயே இல்லை, உன் பேச்சு உன் தொண்டனை கேட்கறதே எவனும் கேட்கறதில்ல. இப்போ ஒரு சொன்னார்ல, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொன்னார்ல. இந்த ஒரு தடவை இந்த ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது 100 வார்த்தைக்கு சமம். எல்லாருக்கும் புரியும். ரசிகர்களுக்கு தோச்சு எடுத்துருவாங்க இவரை. யார நான் சொல்றேன் பாருங்க, நிஜமா நான் சொல்றேன் சார், எழுதி வச்சுங்க சார். எனக்கு எண்ணம் அது கிடையாது. கண்டிப்பா வந்து விஜய் வந்து அதுவும் வந்து இப்போ சற்று நேரத்துக்கு முன் வந்த செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, அவருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கண்டிப்பா செருப்பு தூக்கி அடிப்பாங்க சார். அது நடக்கும். ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு அது ஆசை கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க எதிர்ப்பை வந்து சுமக்கிறானுங்க. தாறுமாற பேச தெரியாம பேசி விரோதத்தை வளர்க்குறானுங்க. ஃபுல் விரோதம் சார். இப்போ செருப்பு எந்த மூலையிலிருந்து வருதுன்னு தெரியாது சார். ஜெயலலிதாவே செருப்பு தூக்கி அடிச்சவங்க, என்டி ராமராவ் செருப்பு தூக்கி அடிச்சவங்க, இவன் எம்மத்துல இவன் போறவரெல்லாம் இன்னும் விட்டாக்கா வந்து விஜய் தம்பி விஜய் கொஞ்சம் வாப்பா வெளியே வாப்பா, பனையூர் பக்கம் போறவங்க கூப்பிட்டு செருப்பு அடிச்சுட்டு போவோம் போல இருக்கு. ஏன்னா மாணவர் இல்லடா உங்களுக்கு சுத்தமா. கொஞ்சம் ஏண்டா பொண்டாட்டி சோறு போடல, குழம்பு ஊற்ற, ரசம் ஊற்றல சொல்லி கத்துறா பொண்டாட்டி, சரிங்களா? கோர்ட்டில் கேஸே போட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? அதை பத்தி ஒரு பெரிய ஒர்த்து இல்லைன்னு சொல்றீங்க. இவரே தான் சொல்றேன், விஜய் தான் சொல்றேன் ஒர்த்து இல்லைன்ற. சரி, அது ஒர்த்துலாம் போட்டோம். அது இல்லாமல் இதை வந்து மெய்ப்பிக்கிற மாதிரி நீ நடிகையை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உனக்கு வந்து எதுவுமே இல்லை. நேர்காணல் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன். அதுவே அசிங்கம், அதுவே பலவீனம். ஒரு குடும்பத்தோடு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், உன்ன மாதிரி எல்லாரும் விட்டுட்டு வந்தால் என்ன ஆகும்? ஒரு வட்ட செயலாளர் உட்பட கட்சியில் இருக்க நிர்வாகி எல்லாரும் விட்டுட்டு வந்தால் என்ன ஆகும்? நாடு என்ன ஆகும்? அப்போ இந்த இடத்துல எதுக்கு நாம வந்து நம்மளுடைய பயணம் என்னன்னே முடிவு பண்ணல. இப்போ நான் கேட்குறேன் சார், அண்ணா கூட இருந்தார் சார். அண்ணாக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது, ஆனால் வந்து மனைவின்னு இருந்தாங்க, ராணியம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அது மாதிரி இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார், பிள்ளைகள் கிடையாது, ஆனால் மனைவின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அது மாதிரி மனைவியோட வாழ துப்பு இல்லை உனக்கு. புரியுதா சொல்றது? இதுதான் உண்மை. முழுக்க முழுக்க 2 நடிகைகள், அது ஒன்று த்ரீஷா, இன்னொன்று கீர்த்திஸ்வர், 2 நடிகைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டு நீ பண்ற அலம்பல் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசு. அதில் பெரிய மனுஷன்லாம் இருக்கணும், பொறுக்கி பசங்க இவனுக்கு, அந்த நாஞ்சில் ஜம்பத்து இவனுங்கெல்லாம் என்னதான்டா பண்றீங்க நீங்க? ஒருத்தர் போற போக்கில் நீ வந்து குற்றம் சாட்ட முடியாது சார். ரஜினிகாந்த்ன்றது நீங்க வேர்ல்டு ஃபிகர், இந்தியாவோட அடையாளம் கிடையாது, உலக சினிமாவின் அடையாளம் ரஜினி. ஏன்னா அவ்வளோ வந்து 50 ஆண்டு காலம் 173 படத்துல இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்தஸ்துல நிற்கிறாருல, கீழே விழலையே.
அட அப்பாவனா இருக்கட்டும், வந்து மாமாவனா நடிக்கிட்டோம், எந்த கேரக்டர் நடிக்கிட்டோம் சார். ஆனால் ஹீரோ யாரு? ரஜினி தான். அவரை வச்சு தான் பிஸ்னஸ். உலகம் முழுவதும் ஒரு வந்து அடுத்து பாரத ரத்னாவுக்கு போகக்கூடிய ஒரு மனிதரை போயிட்டு அடுத்து பாரத ரத்னா பட்டம் சார். அப்போ நீ வந்து இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போற போக்கில் பேசிட்டு போயிடலாம். இன்னொன்னு சொல்றேன், அவர் பயந்து அண்ணாத்தை படத்தில் சைன் பண்ணிட்டார். எவ்வளோ நக்கல் பேச்சுல இது நான் கேட்குறேன். அப்போ உடனே இவர் வந்து வலிமையான தலைவர். யாரு யாரு இவரு? வலிமையான தலைவர் இல்ல அது வலிமையை தான் நாங்கள் பார்க்க மாட்டோம் தான் சார் பார்த்தேன். கொடநாடு 3வது கேட் வாட்ச்மேன் போட்டு சிரிக்கிற மாதிரி சில்ல போட்டு போட்டுருந்தாருங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. வலிமையான தலைவர் விஜய்னு போட்டு கொடநாடு 3வது கேட் வாட்ச்மேன் இப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி சிரிக்கிற மாதிரி போடுறே, உன் வலிமை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க சார். எவ்வளோ இணையத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து மனைவியோட பிரச்சனை. அது அடுத்த மாதம் வந்து 20ஆம் கேஸ் வருது. அது என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணும். அரசியல் இதை கூட்டணி பற்றி வந்து ஒரு பொறுப்பான சூழல் கேட்டால் இது போன்ற பொறுப்பற்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது. கூட்டணி என்ன, கூட்டணி போகிறோமா இல்லையா, கூட்டணி இல்லை தனித்து போட்டி, ஒரே டெசிஷனு எது? உன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், உன்ன மாதிரி சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க பாரு. இப்போ சீமான் இருக்கிறாரு, சீமான் இருக்கிற கட்சி ஏன் உனக்கு இல்லை? நான் கேட்குறேன். இல்ல சீமான் வந்து யாரும் விமர்சனம் பண்ணாம சார், சீமான் இந்த மாதிரியா வந்து ஒத்தையாரட்டையை பிடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. சீமான் ஒரே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு கூட்டணி கடை. இன்னும் தெரியுமா உங்களுக்கு? சீமானே வந்து கூட்டணி அறிவிச்சாரு சொல்ல நம்ப மாட்டாங்க சார் யாருமே. அப்படி வச்சிருக்காங்க கட்சியை. எப்படி இருக்காங்க பாருங்க கட்சியை. சீமானே கூட்டணி அறிவிச்சா கூட நம்ப மாட்டாங்க. இன்னும் சொல்றா ஏத்த கூட மாட்டாங்க. அப்படி கட்சியை வச்சிருக்கிறாரு அவரு. அதே மாதிரி அவர் யாரையும் வாங்கன்னு கூப்பிடல. இப்ப எல்லாரும் சொன்னாங்க உங்களை மாதிரியே அவரும் தனித்து போட்டிருக்காரு. எப்படா எப்படி சீமான் மாதிரி ஆக முடியும் வந்து விஜய்? நான் கேட்கிறேன், எப்படி ஆக முடியும் சொல்றாங்க. உங்களை மாதிரியே அவர் தனித்து போட்டி. சரியான புரிதல் வேணும். நம்ம அந்த சப்ஜெக்டை வந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு வரோம். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், முதல்ல சொல்லிட்டு போயிடணும். பல பேருக்கு அந்த குழப்பம் இருக்கு. சீமான் மாதிரிலாம் விஜய் கிடையாது. விஜய் வந்து தனித்து போட்டிட்டால் கூட யாரும் சீன்றதுக்கு ஆள் இல்லை. தனித்து விடப்பட்டவன், அரசியல் அனாதை. யாரு? அரசியல் அனாதை விஜய். ஆனால் சீமான் அப்படி கிடையாது. அவரு தனித்துவமான கட்சி, தனித்து போட்டிட்டு அவர் தான் தனித்துன்றதை டிக்ளேர் பண்றாரு. இன்னொருத்தர் வருவானா வரமாட்டானா காத்துலாம் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் டிக்ளேர் ஆகுது எது? நாம் தமிழர். சீமான் அறிவிப்பு என்ன சொல்ற, கேண்டிடேட் அறிவிச்சாச்சு, வண்டி கிளம்பிச்சு பிரச்சாரத்துக்கு, தேர்தல் அறிவிப்புலாம் வரதுக்கு முன்னாடியே. அப்போ இந்த இடத்துல எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? சீமான விஜய் எப்படி ஒன்றாகும்? அது கொள்கைக்கான கட்சி, இது நடிகைக்கான கட்சி. நடிகை சொல்லி தொடங்கப்பட்ட கட்சி, அது கொள்கைக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட கட்சி. அப்போ இந்த இடத்துல வந்து புரிதல் வேணும். அப்போ இங்க வந்து நான் சொல்றேன், இதே வந்து இந்த இடத்துல குறிப்பா நான் சொல்றது எதுக்காக நான் நாம் தமிழர் எடுத்து நான் பேசுறேன்னா, இதே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கருத்தியல் வைக்கிறாங்க. அதை ரஜினிகாந்த் அவர்கள் ஏத்துக்கிறாரு. சீமானா அதுக்கு பிறகு அவர் வீட்டிலேயே சந்திக்கிறாரு. சீமான் போயிட்டு வந்து சீமானும் ரவீந்திரன் தோசாமியும் போய் சந்திச்ச காட்சிலாம் இருக்கு, எடுத்து பாருங்க. அப்ப கருத்து ஏற்றம்னா பல முறை ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. சீமானுடைய பேச்செல்லாம் நான் பார்த்து பிரமிச்சிருக்கிறேன். அப்ப கூட அவர் என்ன சொன்னார்னா, யார் வேணாலும் வாழலாம், தமிழன் தான் ஆளணும். வாழக்கூடிய உரிமை இருக்கு, ஆனா ஆளக்கூடிய உரிமை தமிழனுக்கு தான் இருக்கு. அதை தெளிவா சொல்றாரு, அதை புரிஞ்சுக்கிட்டாரு அவர். மராட்டியன்னு சொல்லி விமர்சனம் வைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறாரு. ஏன்னா இந்த மறைக்கிறது ஒண்ணும் இல்லையா? ஆமா, மறைக்கிறது ஒண்ணும் கிடையாது. என்னைக்கு கிளம்புங்க, நீங்க போங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே. வாழக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு, ஆளக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. இல்ல அப்ப கூட அந்த மீட்டிங் போது கூட ரஜினிகாந்த் அவர்கள் அதை பத்தி பேசவே இல்லை. இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா ரஜினிகாந்த் தான் பேசுவார், மரியாதை தான் பேசுவாரு. உங்களை மாதிரி பேசுறது கிடையாது. சொல்றேன் நான் ஆதவர்ஜன். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா, ஆதவர்ஜன் யாரா நீ? யார் நீ? அரசியல்வாதியா நீ? யார் நீ? முதல்ல போற போக்குல எல்லாரையும் வம்பிழுப்பீங்களா சார்? நான் கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கலாம். திரும்ப சொல்றேன், மூணு தரப்புல பகைக்கவே கூடாது சார். தேர்தல் முடிகிற வரைக்கும் பத்திரிகையாளர்களும் பகைச்சிக்கிறீங்க, காவல்துறையை பகைச்சிக்கிறீங்க. அது போன்ற வந்து சமூகத்துல வந்து ஒரு அந்தஸ்துள்ள ஒரு கலைத்துறை சார்ந்த பெரிய ஆளுமைகளை வந்து தேவையில்லாத பேச்சு இது. இவரை மிரட்டிட்டாங்க அப்படின்னு. அப்ப ரஜினி, அப்ப கமலஹாசன் யாரும் மிரட்டினாங்க? ஜெயலலிதாவா? கமலஹாசன் யாரும் மிரட்டவே இல்லை. இப்ப புரியுதுங்களா? யாரும் மிரட்ட முடியாது சார். கமலஹாசனுடைய ஒரு பெரிய நடிகர், பெரிய. அதுதான் நான் சொல்றேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, நான் வந்து இந்தியா விட்டு வெளியேறுவேன்னு சொன்னாரு. அது பெரிய அளவுல வேர்ல்டு லெவலில் போயிடுச்சு நியூஸ். யாரு?
கமல் சொன்ன வார்த்தை, ஆமா ஒரு கலைஞன் வந்து நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் இல்ல அது. அது பெரிய வந்து பேசும் பொருளாச்சு. எப்பவுமே அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகள் எல்லாம் தேவையில்லாம சீண்டக்கூடாது. ரஜினிகெல்லாம் நீ ஏமாத்துறா, நான் கேட்கிறேன். அவருடைய ஆளுமை, அவருடைய அனுபவம் என்ன? 50 உன் வயசு என்ன முதல்ல? இவன் வயசு என்ன சார்? சினிமாவில் அவருடைய அனுபவமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து 50 ஆண்டு காலம், உனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, மிஞ்சி 40 வயசு இருக்குமா அவனுக்கு? ஆதவர்ஜுனாக்கு அவ்வளவுதான். அப்போ ஒருத்தரை குறித்து பேசணும்னு சொன்னா அடிப்படையில் உண்மை தான் நீ பேசலாம். உண்மையிலே வந்து இது மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு, அப்படி நீ சம்பவம் நடந்ததுன்னு நீ ஊர்ஜிதமா சொன்னாலும் கூட அப்ப நீ அங்கதானே இருக்கிற. அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? இப்ப புரியுதுங்களா? அது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லுங்க சார். எதுனா அப்படிதான் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை என்ன, அப்புறம் உன் தங்கச்சியை கொண்டு வந்து டான்ஸ் ஆடுற மகளிர் மாநாட்டில், அங்க என்ன வேலை உனக்கு? இந்த மகளிருக்கான ஒரு கூட்டம் நடத்தினானே, அங்க உன் தங்கச்சிக்கு என்ன வேலைங்க? அறிமுகப்படுத்த எதுக்கு? உன் தங்கச்சி என்ன வேலைங்க? இப்ப புரியுதுங்களா சார்? இவன் அமைதிப்படா அமாவாசைன்னு சொல்றது கரெக்டு. இவன் கடந்த காலத்துல வந்து அந்த தமிழ்நாடு கூட இப்ப வந்து கழகம் இருக்கு இல்லையா, ஃபெடரேஷன் இருக்குல்ல, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் போய் தலைவர் அந்த பதவி சேர்மன் போஸ்டிங் அடைகிறதுக்கு ஏகப்பட்ட மாமாவில் பார்த்துருக்கான். ஸோ அதனால இது வந்து ரஜினி ரசிகர்ல ஒட்டு மொத்தமா கொந்தளிக்க வச்சிருக்கு உலகம் முழுவதும். ஏதோ தமிழ்நாடுன்னு நினைச்சிடாதீங்க, இந்தியா முழுதும் உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ரசிகர்கள் அத்தனை பேரும் எப்படி வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம்? ஒருத்தர் அழுதாது பார்த்தீங்கல்ல, தலைவர் வந்து இப்படி அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிச்சு சார். இது ரஜினிகாந்த் ஓட்டு டிவி கேட்க கிடையாது. ஒரு ஓட்டு கூட விடாது, ஒரு ஓட்டு விடாது. அதாண்டி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலிக்ஸ் ஒருத்தர் இருக்காம இருக்காங்க, அதுல யாரு இங்கிருந்து போனா பாருங்க, ரெட்ஃபிக்ஸ், அவரும் தேவையில்லாம என்ன, எங்க தலைவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இங்கேயே செலவு பண்றாரு. சில நடிகர்கள்லாம் வந்து ரேஸ்ல போய் வந்து கார் ரேஸுக்கு போய் செலவு பண்ணாங்க. இது தேவையடா? நீ வாங்குற 5-10க்கு தேவையாது ஃபெலிக்ஸ்? நான் கேட்குறேன். உட்காந்து பேசும்போது இதெல்லாம் இப்போ புரியுதுங்களா சார்? சும்மா ரோட்ல அதான் இந்த வேலியில போறதுக்கு உள்ள விட்டுப்பாங்கல்ல, அந்த கதை தான் இது. சொல்லுவாங்க வேலியில போறதுக்கு உள்ள விட்டு குடாயுதுனால அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது சாதாரண மக்களுக்கு புரியணும், அந்த வீடியோ பார்க்குறவங்க. அப்போதான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியே தீரணும். நம்ம எளிய மக்களுக்காக பேசுறோம். ரோட்ல போறதுக்கு வேலியில போறதுக்கு உள்ள விட்டுட்டு குடாயுதுன்ற கதையாக இருக்கு. அவன் வேலையை பார்த்துன்னு போறானுங்க. உங்களுக்கு ஏதாவது அரசியல் பேச தெரியுதா சார்? காரணம் ஏன் சொல்லுங்கன்னா, எதுக்காக இப்படி பேசுறான்னு சொல்லுங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல சார், அவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்க அரசியலே தெரியலன்றாங்க ஃபர்ஸ்ட். அதை தான் சார் சொல்றேன். யாருக்காவது இங்க அரசியல் புரிதல் இருக்கா பாருங்க. நேற்று நான் பாக்குறேன் சார், நீங்க பார்த்துருப்பீங்க காட்சி. மேடையில கொஞ்சம் 2 பேரும், யாரு? இந்த ராஜமோகினியும் இந்த மணிமேகலையும். யாரு? இந்த லயலா மணி தான் மணிமேகலை. இப்போ போய் பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணி வந்துட்டானுங்க. போயிட்டு வந்துட்டானுங்க சார். அவன் பேர் மணிமேகலை. யாரு? அம்மா மணிமேகலை அப்படின்னா அம்மா மேகலை. ஒரு படத்துல வடிவேல் சொல்லப்படுது அம்மா மேகலை. அந்த மாதிரி இவங்க வந்து இவரு செந்திலும் கவுண்டமணி அடிச்சுப்பாங்க, இது பொண்ணு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுங்க அம்மா மேகலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு. அந்த மாதிரி இவன் மணிமேகலை, அவன் ராஜமோகினி. இவங்க 2 பேரும் வந்து மேடையில் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான், அவன் இழுக்கிறான், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மேடை நாகரிகம் தெரியுதா? மேனஸ் இருக்கா? காமன் சென்ஸ் இருக்கா இவங்களுக்கு? நான் கேட்குறேன். எல்லாம் குப்பை தொட்டி மாதிரி போயிருக்கானுங்க எல்லாம். அந்த மேடையும் அது ஒரு பொறுக்கி பசங்க மாதிரி வச்சிருக்காங்க சார். எங்க போய் இது முடிய போகுதுன்னு தெரியல. அவ்வளோ கேவலமா, இவ்வளோ கேவலமான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை, ஒழுங்கற்ற ஒரு கட்சியை சீமான் காலை வந்து கழுவி குடிக்கணும்டா. நீங்க சத்தியமா சொல்றேன், மனசுல எந்த இதுல இல்லை. உடனே விஜய் போய் வந்து உடனே கார் எடுத்துன்னு போயிட்டு நேரம் வந்து சீமான், ஏன்னா ஒரே ரோடு தான் நினைக்கிறேன், அங்கே போய் நின்று அண்ணா இங்கே கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வெளியில வந்து குடா இருந்துச்சுன்னா உங்க கொஞ்சம் காலை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி காலை கழுவி குடிக்கணும். ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமா நாம் தமிழர் இருக்கா இல்லையா சார்? எதை நான் தூக்கி வச்சு பேசணும்னு சொல்ல. இங்க மற்ற திராவிட கட்சிகளும் சரி சார், அடிப்படையில் சில என்ன சொல்லி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கும். நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா 100% சொன்னா இவங்களுக்கு ஒரு 70-60 திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திராவிட கட்சிகள் இருக்கும் என்ன. ஆனா இவ்வளோ கேவலமா வந்து ஒரு அரசியல் ஒரு கட்சிலாம் சொல்லவே கூடாது சார். இது ஒரு கட்சியா, இது சங்கமா, இது ஒரு இயக்கமா, இது கிடையாது. எல்லாம் பொறுக்கி மாதிரி பேசுறானுங்க, தருதலை மாதிரி பேசுறானுங்க. அப்ப இவங்க யார் இருக்கணும்? முதல்ல நியாயமா பார்த்தீங்கன்னா வந்து நீ கிளாஸுக்கு போயிடணும். அண்ணா அரசியல் கட்சி தொடங்கினேண்ணே, நான் டெய்லி டியூஷன் ஒரு 1 மணி நேரம் வரேன். அண்ணா சீமாண்ணா நான் ஒரு 1 மணி நேரம் வந்து டியூஷனுக்கு வரேன் நான்.
ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீ வந்து டெய்லி ஒரு மணி நேரம் போயிருந்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்துறதுன்னு சொல்லி ஒரு பயிற்சி பட்டறையில உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பான். அப்ப நீ அதுக்கப்புறம் வந்து அப்பதான் நீ ட்ரைனிங் ஆனாதான் கூட இருக்க தற்கொலைகள் ரெடி பண்ண முடியும். இப்ப பாத்தீங்களா தலைமை தற்கொலை இப்படி இருக்கும்போது கூட இருக்கிற அத்தனை பேர் பொறுக்கியா இருக்கிறாங்க. பேசாமதான் சார் இருக்கு. இப்போ நம்ம ரஜினி சாரோட ஸ்டேட்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அதுல கூட எல்லாருமே ஒரு திருன்னு தான் போட்டிருக்காரு. திரு ஆதவ எல்லாரையுமே வந்து மரியாதையா வந்து அழைக்கிறதுல ரஜினியோட சிறந்த பண்பாளர் சார். சிறந்த சின்ன சார் நீங்க சமீபத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மீசை ராஜேந்திரனுடைய கல்யாணத்துக்கு போனது பாத்தீங்கல்ல? நானும் எவ்வளவு வந்து எளிமையா அவர் வந்து தன் கூட நடிக்கிற வந்து சக நடிகருக்கு கொடுக்குற மரியாதை எப்படி போனார். அவர் வயசுன்னா அவர் நினைச்சாருன்னா இவன்லாம் வந்து நல்லது கருத்துக்கு எதுக்காவது போறானா சார் இவன்? நான் கேட்கிறேன். போறான் பெரிய கோட்டீஸ்வரன் கல்யாணத்துக்கு தான் போறான். இவன் யார் கல்யாணத்துக்கு போறான் நீங்க சொல்லுங்க. பெரிய பெரிய ஏன் நான் கேட்கிறேன். இதே மீசை ராஜேந்திரன் வந்து பத்திரிகை வைக்காம இருந்திருப்பாரு. சொல்லியிருக்காரு சார். கண்டிப்பா ஒரு பத்திரிகை எல்லாருக்கும் தான் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இதெல்லாம் ரஜினிகாந்த் முதலமைச்சரே வந்திருக்காரு சார். அதுதான் சொல்றேன். முதலமைச்சர் போயிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் சொல்றேன். இவன் எதுக்கு போயிருக்கான்? நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் போனது கிடையாது. இவன் அம்மா அப்பாவோட கிரகப்பிரவேசத்துக்கு போனது கிடையாது. பர்த்டே கேட்க அவங்களே வாங்கி அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க 2 பேரும். அப்படிதான் இருக்குது. இப்போ புரியுதுங்களா? மொத்தம் அதான் சொல்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை வந்து தலைவரை வந்து ஏன் இப்போ சார் நல்லா கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் இயல்பா அந்த பட்ட பேர் என்ன கூட கேட்டாங்க சில பேர். என்ன சார் நீங்க யாருமே தலைவர் சொல்ல மாட்டேங்கிற தலைவர் சார். சினிமாவில் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். சினிமாவில் தலைவர்னு சொன்னா அது ரஜினிகாந்தை தவிர யாரும் சொல்ல. தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது. நீங்க உலக சினிமாவே எடுத்துங்க. ரஜினிகாந்த் சமமா ஒரு நடிகரை நீங்க காட்டிடுங்க. நான் சொன்னதை விட்ரா பண்ணிக்கிறேன். ரஜினிகாந்த் ஈக்குவலா ஒரு நடிகர் கிடையாது சார். அதே வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செய்துட்டு அதே ஹீரோ பொசிஷன்ல, அதுவும் ஹீரோனா சார் சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல ஒரு நடிகரை நீங்க உலக அளவில் நீங்க காட்டிடுங்க. உலக அளவில் காட்டுங்க. இந்தியாவிலாம் நீங்க உங்களால முடியாது. உலக அளவில் காட்டுங்க. அப்பவும் முடியாது. அப்போ தலைவர் பொறுத்து கரெக்டா இருக்கா இல்லையா? இது இயற்கை கொடுக்கக்கூடிய பேர். இது எப்படி வந்து ஐயா ஸ்டாலின் எப்படியோ அண்ணன் சீமான் எப்படியோ இயற்கை கொடுக்கக்கூடிய அடைமொழி. இதை வந்து சொல்லணும்ன்றது கிடையாது. தூக்கி ஐஸ் கட்டி தூக்கி வைக்கிறதுக்கு அதுக்காக சொல்ல போறது கிடையாது. அப்போ நீங்க எந்த லட்சத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. தளபதின்ற படமே நீ வந்து இரவல் வாங்கினது எங்க இருந்து? திருநது இல்ல. அது இளைய தளபதி கூட தளபதினா ஸ்டாலின் தான் தளபதி. இல்ல இளைய தளபதி வரும்போது கூட சரவணன் கிட்ட இருந்து சண்டே தான் போட்டாரு. இளைய தளபதி சரவணன் தான் இருந்தாரு. இப்பே புரியுதா? ஏதாவது ஒண்ணு ஒரிஜினல் இருக்கடா உங்ககிட்ட? ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்குதா? எல்லாம் வேணாலும் சொல்லி கீப் இட்டு வர. அது பார்த்தா பெரிய லிஸ்டே இருக்குது. இது நீ கூட்டினது லிஸ்ட் கீப்புக்கு. இப்போ ஒண்ணு படிச்சாங்க எல்லாத்துக்கு முன்னாடி. ஒரு பிரபலமான தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர், அவர் லிஸ்ட்ல இருக்கிறார். எந்த லட்சத்துல? ஆமா. நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்றேன் நான். பெரிய லிஸ்ட் இருக்கு. கூட்டினது கீப்புக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 1 2 இருக்குன்னு பார்த்தா பெரிய லிஸ்ட் இருக்குது. வாய்ப்பாடு மாதிரி படிக்கலாம் போல இருக்கு பேருங்களை. இதுல பேருமே கௌரவமா வச்சு சுத்துற மானயினம் இல்லாம பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு மானயினம் இல்லாம சுத்துற. அதையும் தற்கொலைகள் வந்து பெருமையா சொல்லி எடுக்கிறாங்க. எங்க தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்னடா டிக்ளேர் பண்ணா? பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து டிக்ளேர் பண்ண. என்ன அறிவு இருக்கடா உங்களுக்கு? பொண்டாட்டி பிள்ளையே காப்பாற்ற முடியல. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கறான். சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட கேட்கறாங்க. மூட்டை தூக்குறவங்க கூட கேட்கறாங்க. சார் நான் இன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறேன் சார். என் பிள்ளைங்களோட போயிட்டு சாயந்தரம் அதனால ஒன்னா இருப்பேன் சார் நான் குடும்பத்தோட. இவருக்கு இத்தனை 1000 கோடி சம்பாரிச்சு என்ன சார் புரோஜனம்? பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இல்லை கேட்குறாங்க. உங்களுக்கு சூடு சொன்ன இருக்கா இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே தற்கொலை சார். எல்லாமே பொண்டாட்டி விட்டு இருக்கிறானுங்க சார். எல்லாமே பொண்டாட்டி விட்டு எல்லாம் மாமனார் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றவனுங்க. மாமனார் சொத்தை உட்காந்து சாப்பிட்டுக்கிறானுங்க. ஏதாவது வேலைக்கு தான் கேளுங்க அவனுக்கு. ஒன்றும் இல்லை, பேரளவுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றின்னு வரான். அவனை ஒரு அரசியல்வாதியா? அவன் கிடையாது. மார்ட்டின் குடும்பத்தில் மார்ட்டின் பொண்ணுக்கு ஜிம்மில் வந்து ஒரு காவலாளியா போட்டாரு. அவ்வளவுதான். வேலையே பயிர மேஞ்ச கதையா ஆயிடுச்சு. தானே உண்மை. நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடந்து போயிருக்கிறோம். நீ வேணா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உழைச்சி சம்பாரிச்சோன்னா இவனுக்கு என்ன நிறுவனம் இருக்கு? யார் இவன்? முதல்ல அதை பற்றினா யாரு? தப்பு இல்லையா சார்? யாரு? நான் சொல்றேன், இன்னொருத்தரை வந்து காயப்படுத்தாது. இன்னொருத்தர் கண்ணீரை நீங்க வந்து போற போக்குல லெப்ட் ஹேண்ட்ல பேசுற மாதிரி பேசிட்டு அதுக்கு இந்த நிமிஷத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் பாரு.
சரி சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார், நன்றி.